செங்குட்டுவன் மலைவளம் காண்றதுக்காக தன்னோட அரண்மனையான வெள்ளி மாடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரண்மனைக்கு வராரு. சேரன் செங்குட்டுவன் கிட்ட சாத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் கண்ணகியோட வரலாறு சொல்றாரு. கண்ணகிக்காக வருந்துற சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு அங்க ஒரு கோவில் எடுக்கலாம்னு முடிவு செய்யறாரு. அதே நேரம் இமயமலை பகுதியை ஆண்டு வந்த மன்னர்கள் சேரர்கள் மேல அதிகமா செருக்கோட இருக்காங்க. இவங்களோட செருக்கு அழிக்கிறதுக்காக சேரன் செங்குட்டுவன் தன்னோட படைகளை இமய நோக்கி நகர்த்திட்டு போறாரு. இமயமலையை அடைஞ்ச சேரர்கள் படக்கூட இமயமலையோட அரசனான கனகன் விஜயன் அப்படிங்கிற 2 வேந்தர்கள் அரசர்களோட துணையாக்கி பெரும்போர் செய்யறாங்க. அந்த போரானது 18 நாள் நடக்குது. அந்த போர்ல இமயமலையோட மன்னர்களோட படைகள் அழிஞ்சு போயிருது. கனகனையும் விஜயனையும் வீழ்த்திய சேரர்களோட படைகள் கனகிக்காக சிலை செய்யறதுக்கு ஒரு கல்லை சூஸ் செஞ்சு அந்த கல்லை இந்த தோற்ற மன்னர்களோட தலையில வச்சு சுமந்து வர வச்சிருக்காங்க. கைவினை முற்றிய தெய்வ படிமத்து வித்தகர் இயற்றிய விளங்கிய கோலத்து முற்றிலே நன்கலம் முழுவதும் பூட்டி பூப்பவி செய்து காப்பு கடை நிறுத்தி வேள்வியும் விழாவும் நாடோறும் வகுத்து கடவுன் மங்களம் செய்கன ஏவினான் அப்படின்னு சிலப்பதிகார பாடல் ஒன்று சேரன் செங்குட்டுவனோட இமயமலை வெற்றிகளை